திரு விஜய் அவர்கள் வந்து வேங்கவேலுக்கு செல்ல போறாருங்கிறது தெரிஞ்சுதான் இவங்க வந்து சிபிசிஐடி அவசர அவசரமா அப்ப அறிக்கை விட்டாங்கன்னு சொல்றீங்க. உண்மை 2 வருஷமா என்ன பண்ணாங்க? இல்ல நீங்க 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு கண்டன இருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் கிடையாது, ஒரு போராட்டம் கிடையாது. இப்ப திருப்பிட்டு நீங்க நாங்க சொன்னதுனால அந்த அறிக்கை விட்டாங்க. ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் நீங்க பின்னோக்கி போய் அப்ப என்ன பண்ணாருன்னு போனீங்கன்னா நீங்க அப்படி ஒரு 75 வருஷம் போயிட்டே தான் இருக்கணும். மாவட்ட செயலாளர்களே பல மோதல்கள், பல பிரச்சனைகள், அந்த ஆடியோ அது 100% போய் பல பேர் புசி ஆனந்த் அவர்களை வந்து இந்த விஜய்க்கு அடுத்த கட்டமாக 2ஆம் கட்டமாக இருக்கிறது விரும்பல. நிச்சயமா பண்றேன். யார் பண்ணக்கூடியவங்க ஆளுங்கட்சி தான், வேற யார் பண்ண முடியும்? என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் அவர்களை பத்தி பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் எல்லாமே எப்படி எதிர்பார்க்கப்பட்டதுன்னா, உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குனதும் அவரை பத்தி எல்லா ஊடகங்களும் பிரபலமா பேசி அவருடைய செயல்பாடுகளை பேசி ஆஹா ஓஹோ இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தமிழக அரசியல் சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு அப்படியே மாறி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பன்னூர் பகுதிக்கு மிக நெருக்கத்துல வயலூர் அப்படிங்கிற உளுந்தை வயலூருங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த வயலூர் கிராமத்துல தான் தற்போதைய முதலமைச்சர் அவர்களுடைய பண்ணை வீடு இருக்கு. தாவேகா பார்த்து இன்னைக்கு திமுக வந்து அல்ல நிச்சயமா அல்ல. ஏன்னா எடப்பாடியாருக்கோ இல்லை வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடியதை விட பயம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, பரந்தூர் விஷயம் இன்னைக்கு அகில இந்திய அளவில் பேசப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பரந்தூர் பற்றி பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னா விஜய் அவர்களுடைய அந்த பரந்தூர் வருகை மட்டும்தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது வழக்கறிஞரும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளருமான திரு ரோஷன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், விஜய் மீது தொடர்ச்சியாக ஒரு சில விமர்சனம் மாதிரி வைக்கிறாங்க. என்னன்னா, பரந்தூர் சென்றாரு, அதே நேரத்தில் வந்து இங்கே விமான நிலையம் வேண்டான்னு சொல்லி கடுமையாக போராடுறாரு. நாங்கள் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு கிடையாது, ஆனால் இங்கே வேண்டாம் அப்படிங்கிறப்பல அப்போ ஏன் அவர் வந்து ஒரு மாற்று இடத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க? திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, திரு துரை வைகோ அவர்கள் இந்த கேள்வி எழுப்பி, இது அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றி எடுத்த விஜய் காட்டுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதை பத்தி சொல்றீங்களா? துரை வைகோ சொல்றாரு. இல்ல, துரை வைகோ சொல்றாருன்னா அவர் வந்து திமுக கூட்டணியில இருக்காரு. அண்ணாமலை சொல்றாருன்னா அவர் மத்திய அரசினுடைய தமிழக மாநில தலைவராக இருக்காரு. இல்ல என்னோட கேள்வி விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ வந்து இந்த திட்டம் வந்து மத்திய அரசினுடைய திட்டம். இடத்தை கொடுக்கறது வந்து மாநில அரசு தான் அலாட் பண்ணுது. மாநில அரசு கொடுத்துருக்கிறது பரந்தூர் கொடுத்துருக்கு. பன்னூரை முன்னாடி தேர்ந்தெடுத்து இருந்தது. அப்போ மாநில அரசு ஒரு திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்த வந்து காட்டணும் அப்படின்னா, அப்போ இன்னும் ஒரு ஆண்டு காலம் ஆட்சி இருக்கு இல்லையா, திமுக ஆட்சி. அந்த ஒரு ஆண்டு காலம் அந்த எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் விஜய்க்கு கொடுத்தவர் வேணால் முதலமைச்சர் ஆக்குங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு இல்லை, கேட்குற கேள்விக்கு இது ஒரு பதிலா? நீங்கள் ஒரு வருஷம் முதலமைச்சர் பதவி வேற. அப்போ 2026 எலெக்ஷன் வரட்டும். இதுக்கே ஒரு மாற்று கருத்து, மாற்று இடம் இங்க இல்லட்டா அதை சொல்ல தெரியாத ஒரு தலைவரா பார்க்கக்கூடிய மாற்று இடத்தை சொல்லக்கூடிய இடத்துல விஜய் இல்லைங்கிறது தான். என்ன காரணம்? அந்த இடத்தை சூஸ் பண்ண காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த இடத்துல அது மக்களுடைய விவசாய நிலம். அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கம்பன் கால்வாயினுடைய போக்கு இருக்கிற இடம். சென்னை மாற்று இடத்தை தமிழக அரசு ஒரு சில இடத்தை இவங்க எதிர்கட்சிகள்லாம் சொல்லும் போது அந்த இடத்தையும் தேர்வு பண்ணாத காரணம் அதுக்கு எதிர்கட்சிகள் சொன்னதில்லை. முதல்ல தேர்ந்தெடுத்தது பன்னூர் இடத்தை தான் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? அந்த பன்னூர் இடம் தேர்ந்தெடுத்தது அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலப்பரப்புகள் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமானவங்களுடைய இடம் அதிகமாக இருக்கு. அதிகமாக குறிப்பா சொல்லணும்னா, பன்னூர் பகுதிக்கு மிக நெருக்கத்துல வயலூர் அப்படிங்கிற உளுந்தை வயலூருங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த வயலூர் கிராமத்துல தான் தற்போதைய முதலமைச்சர் அவர்களுடைய பண்ணை வீடு இருக்கு. திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பண்ணை வீடு அங்கதான் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கான இடங்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து அவரும் சொல்ல முடியாது. அவர் கட்சிக்காரர்கள், அரசியல்வாதிகள், முக்கியமான நபர்களுடைய இடங்கள் எல்லாமே அந்த பன்னூர் பகுதியை சுத்தியே இருக்கிறதுனால அந்த இடத்த அவங்க வந்து ஏற்பட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இது ஏழை மக்கள் வாழ்வாதார, கிராமப்புற மக்கள், விவசாய நிலம், விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் வாழக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்த எடுத்தா யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைல்ல. கேள்வி கேட்க ஆள் இல்லைல்ல, யார் வந்து கேட்பா? பெரியார் அவர்கள் குறித்து திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக கருத்து நேற்று கூட ஒரு பரபரப்பாக பேசியிருந்தாங்க. ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசியிருந்தார். இது மண் என்ன, இது எங்கள் தமிழ் மூதாதையர்கள் மண்ணுங்கிற மாதிரி ஒரு சில தலைவர்கள்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க. விஜய் அவர்களது கொள்கை தலைவர் தந்தை பெரியார் இப்போ வரைக்கும் அது ஒரு எதிர்ப்பாகவும் இல்லை எதிர்த்து ஒரு அறிக்கையும் எதுவுமே சொல்லலை. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இல்லை, அதுக்கான நேரம் வரல.
இல்ல எல்லாத்துக்கும் இப்படி நேரம் வரும்னா இப்போ பெரியார் அவர்களுடைய அரசியல், பெரியாரை வந்து சீமான் அவர்கள் தொடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு பெரியாரை நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விதமான மீடியாவுடைய ஃபோக்கஸ்லையும் நீங்க சந்தர்ப்ப அரசியல் தான் கையில் எடுக்கிறீங்களா? இல்லை, நம்ம சந்தர்ப்ப அரசியல்ங்கிறத விட இப்போதைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய பணின்றது வந்து மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறது மற்ற பிரச்சனை. நிச்சயமா அதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. திரு எம்ஜிஆர் அவர்கள் குறித்தோ திரு ஜெயலலிதா அவர்கள் குறித்தோ விமர்சிச்சா கண்டிப்பா யாரா இருந்தாலும் மிக கடுமையாக அந்த கட்சிகளை எங்கள் தலைவர்கள் நீங்க எப்படி சொல்லலாம் வருவாங்க. திமுக கேட்குது, திக சொல்லவே வேண்டாம். விஜய் அவர்களது கொள்கை தலைவர் தந்தை பெரியார் என்கின்றது. அப்ப நீங்க இது குறித்து ஒண்ணுமே பேசலன்னா இது என்ன இது காரணம் அப்படின்னு அது பேசுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லைன்றதுதான் இப்போ நிஜம். பேசிட்டோம், விமர்சித்தோம், சூழல் பார்த்து நீங்க பண்ணுனா இது என்ன இது? இன்றைய அரசியலும் இன்றைய காலகட்டமும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு முறை பதிவு பண்ண மாதிரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மூத்த தலைவரை பத்தியோ இல்ல ஒரு மறைந்த தலைவரை பத்தியோ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சார்ந்தவர்கள் அதை எப்படி பிரதிபலிக்கிறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். மற்றவங்க வந்து அது எந்த நேரத்துல அவங்க அதை வந்து எடுத்து மேற்கோள் காட்டி பேசணுமோ பேசுவாங்க. தந்தை பெரியார் சொன்ன கருத்துக்கு ஒரு சிலருக்கு நாங்க ஒத்து போவோம், ஒரு சில கருத்து எங்களுக்குமே ஒத்து வராது. விஜய் அவர்கள் சொன்னது கண்டி நீங்க இந்த கருத்துக்கு நீங்க எதுவும் சொல்ல வரலான்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதுக்கான நேரம் இல்லைங்கிறது தான் நிஜம். ஏன்னா இப்போ வந்து தலைவர் விஜய் அவர்களுடைய வந்து செயல்பாடுகள் வேற ஒரு நோக்கத்துல இருக்கு. வேற ஒரு மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறது, அந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கிறது, இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கால அடிப்படையில் அவர் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளை பலப்படுத்துறது, ஒரு தொகுதிகளுக்குமான எதிர்கால வேட்பாளர்கள் யாருன்னு தேர்ந்தெடுக்கிற வரைக்கும், மாவட்ட செயலாளர்கள் யாருன்னு தேர்ந்தெடுக்க பயங்கரமான வேலை இருக்கு. அதுக்கான நேரமே இல்லை. இப்போ இந்த மாதிரியான பொது விஷயங்கள்ல தலையிடுறதுக்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் குறைவா இருக்குது. ஆனா பொது விஷயங்கள்லயே அவர் கலந்துக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் நிறைய இருக்குது. என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேங்கை வயல் விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பரந்தூர் விஷயம் இன்னைக்கு அகில இந்திய அளவில் பேசப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பரந்தூர் பற்றி பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னா விஜய் அவர்களுடைய அந்த பரந்தூர் வருகை மட்டும்தான். ஸோ அடுத்து வேங்கை வயல் போறாருன்ற விஷயம் தெரிஞ்ச உடனேவே திமுகவினுடைய செயல்பாடுகள் இப்போ பல சமூக திரு விஜய் அவர்கள் வந்து வேங்கை வயலுக்கு செல்ல போறாருங்கிறது தெரிஞ்சுதான் இவங்க வந்து சிபிசிஐடி அவசரமா அப்ப அறிக்கை விட்டாங்கன்னு சொல்றீங்களா? உண்மை 2 வருஷமா என்ன பண்ணாங்க? 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சம்பவம் நடந்து 2022 டிசம்பர். 2 வருஷமா எதுவுமே நீங்க 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? புரியல. இல்ல, நீங்க 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது, ஒரு போராட்டம் கிடையாது. இப்ப திருப்பிட்டு நீங்க நாங்க சொன்னதுனால அந்த அறிக்கை விட்டாங்க. இது கட்சியா உருவாகி 1 வருஷம் தானே ஆகுது சார். இதுக்கும் பிரச்சனை அப்படி பார்த்தா கட்சியாகி 1 வருஷம் தான் ஆகுது. நம்ம நலத்திட்டம் செய்துக்கலாம் போலையா? நிறைய பண்ணிட்டு தான். அப்ப இதுக்கும் போயிருக்கலாம்ல. இல்ல, அந்த கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி இல்லதானே? நிச்சயமா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து நியாயமான கேள்விதான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் நீங்க பின்னோக்கி போய் அப்ப என்ன பண்ணாருன்னு போனீங்கன்னா நீங்க அப்படி ஒரு 75 வருஷம் போயிட்டே தான் இருக்கணும். ஒரு கட்சியா ஒரு செயல்பாட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் என்னென்ன வந்து அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அவர் என்னென்ன போராட்டங்களை முன்னெடுக்கணுங்கிற செயல் திட்டங்களை வடிவமைச்சு ஒவ்வொன்றையும் எதிர்நோக்கி போறதுக்கான நாட்கள் இன்னும் கொஞ்சமா தான் வந்துட்டே இருக்கும். மாவட்ட செயலாளர்களே பல மோதல்கள், பல பிரச்சனைகள், அந்த ஆடியோ அது 100% போய் ஐயா இப்ப நீதிபதிகளே வீடியோ கான்பரன்சிங்ல தோன்றி சில விஷயங்கள் சொல்றீங்களா? ஏஐன்றதை தாண்டி இது வந்து இன்றைய தொழில்நுட்பத்தை விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சின்னு கூட. பல பேர் புஷி ஆனந்த் அவர்களை வந்து இந்த விஜய்க்கு அடுத்த கட்டமாக 2ஆம் கட்டமாக இருக்கிறது விரும்பல. அவரே பணம் கேட்கிறாரு, மாவட்ட செயலாளர் நியமிக்கிறது பணம் கேட்கிறாரு. இது வரைக்கும் வந்து ஆதாரபூர்வமா எந்த விஷயமும் கிடையாது. இது ஒரு மொட்டைக்கெடுதாசி மாதிரி. நீங்க மொட்டைக்கெடுதாசிக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? இல்ல, உங்களை எதிர்த்து வெளியிடுறாங்கன்னா அப்ப யாரை பத்தி வேணாலும் மொட்டைக்கெடுதாசி போட்டே இருக்கலாம். இல்ல, அதான் இந்த தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பண்றாங்க இந்த மாதிரி செயலை நிச்சயமா பண்றாங்க. யார் பண்ணக்கூடியவங்க ஆளுங்கட்சி தான், வேற யார் பண்ண முடியும்? இன்னைக்கு யாருக்கு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் யாருக்கு இருக்கணும்னா, சார் உங்க கட்சியில அந்த குற்றம் சாட்டக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்து இருந்திருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, எல்லா மீட்டிங் கலந்துருக்காங்க. பண்ணை வீட்டுக்கும் விஜய் அவர்களது பனையூருக்கும் போயிட்டு வந்திருக்காரு, விஜய் செஞ்சிருக்காரு. அவரே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது நீங்க எப்படி இந்த கருத்தை சொல்றீங்க? அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் சார், இப்போ எங்க யார் எப்போ எந்த நிலைப்பாடு எடுப்பாங்கிறது தெரியாது. ஒரே ஒரு விஷயம், இப்போ நான் வேற ஒரு உதாரணம் காட்டுறேன். இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 3000 பேர் வந்து திமுக போய் இணைஞ்சாங்கன்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? ஏன் இந்த சம்பவம் அதை ஏன் வந்து பெரிய லெவலில் ஊடகங்கள் வந்து அதை மிகைப்படுத்தினாங்க சொல்லுங்க? ஏன்னா நாம் தமிழர்களுடைய கூடாரம் காலியாவது மொத்த பேரும் விஜய் கட்சிக்கு வராங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்கிறது தானே இது வரைக்கும் லைம்லைட் பேச்சா இருந்தது. ஆனா அப்படி கிடையாது.
அங்கே விஜய் ஒரு பொருட்டே கிடையாது. எங்கேருந்து வந்தாலும் திமுகவுக்கு தான் வருவாங்கங்கிறத பிரபலப்படுத்துறதுக்காக, அதை வந்து ப்ரொபகண்டா பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. அதான் நான் ஒரு கருத்து நான் பதிவு பண்ண வந்தேன் முதல்லையே. என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் அவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் எல்லாமே எப்படி எதிர்பார்க்கப்பட்டதுன்னா, உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குனதும் அவரை பற்றி எல்லா ஊடகங்களும் பிரபலமாக பேசி அவருடைய செயல்பாடுகளை பேசி ஆஹா ஓஹோ இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தமிழக அரசியல் சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு அப்படியே மாறி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ஊடகங்களும் பேசுது, எல்லா எல்லா கட்சி தலைவர்களும் வர 2 நாளைக்கு முன்னாடி புதிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் பேசியிருக்காரு. அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி. நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கோம். என்னென்னா, எந்த கட்சியுமே விஜயை நோக்கி வரலையேன்னு. அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி அவர் மிக தெளிவாக சொல்கிறாரு, விஜய் அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் இந்த பிரச்சனை பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு, நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய நேரம்னு சொல்கிறாரு. அவருடைய பேட்டி நீங்கள் முழுசாக பார்த்தீங்களான்னு தெரில. புரட்சி பாரதம்ங்கிற கட்சி ஒரு சாதாரண கட்சி கிடையாது, சாதாரண கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வழக்கறிஞர் பட்டாளம் கொண்ட ஒரு கட்சி. ஏபிஎல்எஃப்ன்ற ஒரு வழக்கறிஞர் சங்கம் கட்சியாக மாறினது கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் வரலாறு கொண்ட கட்சி. எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? கண்டிப்பாக கொடுப்போம், வரட்டும், கண்டிப்பாக கொடுப்போம். நாட்கள் இருக்கு, இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் நாட்களுக்கு இப்போதான் நகர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள். ஒரே ஒரு விஷயம்தான், சில விஷயங்கள்ல சில கோட்பாடுகள்ல எடப்பாடியாரும் சில விஷயங்கள்ல தளபதியாரும் ஒத்துப்பட்டு போனாங்கன்னா அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணி அமைஞ்சதுன்னா புரியல. அவங்க எப்படி, நீங்க எப்படி கிளைம் பண்றீங்க ஒத்துப்பட்டு வருவாங்க? அவ்வளவு பெரிய ஒரு கட்சி வருவாங்க, பிரதான எதிர்கட்சி வருவாங்க. ஜெயக்குமார் அவர்களே ஏற்கனவே ஒரு தகவல் கசிஞ்சது, அதிமுகவோட விஜய் மக்கள் இயக்கம் கூட்டணி 7 சீட்டு கொடுத்தா பேசியிருந்தாரு. 7 சீட்டு கொடுக்கலாம். அது எதையுமே இந்த ரூமர்ஸே இல்லை. இப்ப நாம பேசுற கூட்டணி வச்சா நீங்க துணை முதல்வர் எதுக்கு போயிருங்களா? எப்படி போவோம்? அதுக்கான முதலமைச்சர் ஆகணும், எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஆகணும். எல்லா செயல் திட்டங்களும் இருக்குது தலைவா, எல்லாத்துக்குமான செயல் திட்டங்களும் இருக்குது. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 234 தொகுதியை வந்து சரிபாதியா 2 கட்சியும் நின்று எந்த கட்சி மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் வராங்களோ அந்த கட்சி சிஎம் போஸ்ட்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு சொல்ல முடியுமா? வராதுன்னு சொல்ல முடியுமா? ஆதரவு நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ 34 சீட்டு கூட்டணி கட்சிகளை கொடுக்குறோம், 200 சீட்டில் தாவேக்கா 100, அதிமுக 100 நின்று நம்ம வந்து தேர்தலை சந்திப்போம். எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி வருது? இதான் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு மாறிடுச்சு. ஏன்னா தளபதியார் வந்து சிறப்பாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யாருமே போல, நீங்க சொல்றீங்க யாருமே போல. இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதிமுக கூட்டணியில நின்று எம்எல்ஏவான புவை மூர்த்தியார் இப்ப பேசியிருக்காரு, ஜெகன்மூர்த்தியார் பேசியிருக்காரு. ஒரு எம்எல்ஏ. ஆமா, அவருக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் தொகுதி மட்டும்தான் அவர், எனக்கு தெரிஞ்சு. அப்படி குறைச்சி மதிப்பிடாதீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இருந்து விழுப்புரம், திருவண்ணாமலை வரைக்கும் பெரிய லெவல்ல அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டது ஒண்ணு, அவங்க வெற்றி பெற்றது ஒண்ணு. சரி, ஆனா அதுக்கு நம்ம வரலாம். அதே நேரத்துல வந்து மாவட்ட செயலர் போடுறதுக்கே ஆள் இல்ல, அதனால 2 கட்டமா வைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆள் அப்படி இல்ல, ஆள் இல்லாம இல்ல, பல பேருடைய செயல்பாடு நல்லா இருக்கு. அந்த நற்பணி மன்றத்திலேயே நிறைய பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அதில் தேர்ந்தெடுத்து நம்ம போடக்கூடியவர்கள் இன்னும் வந்து சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதும் நேரடியாக தளபதியாருடைய பார்வையிலேயே அந்த தேர்ந்தெடுப்பு இருக்கணும். இதுதான் அவங்களுடைய. அதுக்கு தான் புசியானது வெளியில் போய் சொன்னாரா? புசியானது வெளியே போக சொன்னதோடைய நோக்கம் என்னன்னா, இப்போ பொதுவாக பரவாயில்ல பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, கட்சியை வந்து புசியானது கட்டுப்படுத்துறாரு, விஜய் கிட்ட நெருங்க விட மாட்டாரு, அப்படி இப்படிங்கிற சில அந்த ரூமர்ஸ் இருக்கு இல்லையா? அப்படி எதுவுமே இல்லை. இங்கே தளபதி தான், தலைவர் தான் அப்படிங்கிறது ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நேரடி உரையாடலுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நற்பணி மன்றமாக செயல்படும் பொழுது புசியானந்த் தலைமையில் பண்ணாங்க. அப்போ இவர் வந்து படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னும் பொழுது, இவர் ஒரு பணியில் பிஸியாக இருக்கும் பொழுது அவர் மற்ற விஷயங்களை கவனிச்சார். அரசியல் கட்சின்னும் போது இப்போ அவரும் களத்துக்கு வராரு. அவரும் களத்துக்கு வரும்போது அப்போ அவருடைய நேரடி பார்வையில் எல்லாரும் அவரை ஈஸியாக அணுக முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அது இது வெளியே போன்னு சொன்னதுனால இப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் வெளியே போ அப்படின்லாம் சொல்லலை. தனிமையா ஒவ்வொருத்தரையும் தனியா சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குறாரு, அவ்வளவுதான். இத்தனை நாள் நீங்க ஒரு ரசிகனா நீங்க வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா சந்திச்ச விதம் வேற,
ஒரு கட்சி தலைவரா ஒரு மாவட்ட செயலாளர்களை அவர் தனியாக சந்திச்சு பேசுறது வேற. இது ஒரு அரசியல் நகர்வுனுடைய அடுத்த படி. இப்போ நீங்கள் பணியாற்றுகிற மாவட்ட செயலாளர்களுக்கு நம்ம ஒவ்வொரு தகவலும் புஷியானது கிட்ட சொல்லி தான் நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போகணுமா அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு கேள்விக்குறி எல்லாமே இப்போ நிச்சயமா சார். பரந்தூர் விமான நிலையம் குறித்து விஜய் வரப்போய் தான் அவ்வளோ பரவலாக பேசப்பட்டுச்சுன்னு ஒரு கருத்தை வச்சுங்க. அதே நேரத்தில் வேங்கவேலுக்கு போறாருன்னதுமே சிபிசிஐடி வந்து தாமாகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டே விட்டதாக நீங்கள் சொல்றீங்க. உண்மை. அடுத்து மக்கள் பிரச்சனைன்ட்டு எதுக்கு விஜய் அவர்கள் இருக்கு போறாரு? மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு, நிறைய மக்களுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இப்போது முதல்ல இப்போ அவருடைய ஒட்டுமொத்த செயல்பாடு என்னென்னா மாவட்ட செயலாளர்களில் அவர் வந்து கரெக்டான சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து நிறுத்துறது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அவர்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வார்டுலையும் ஒரு வீட்லையும் யார் இந்த வீடு ஒரு 4 குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 குடும்பத்தில் யார் அதிமுககாரன் யார் திமுககாரங்கிற வரைக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ஊடுருவின அரசியல். பிரிக்கிறதுக்கு இப்ப நீங்க இல்ல இப்போ அந்த செயல் திட்டங்கள் அப்ப அவங்களை எதிர்த்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவரா இன்னைக்கு இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அதிகம். சவால்ங்கிறத விட அந்த சவால்களுக்கான கட்டமைப்புகளை வயசா பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அதோடைய இந்த வீட்டுல இவங்களுக்கு தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க, தக்க வச்சுட்டு இருக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க, அது வழக்கமா செஞ்சுட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க ஓட்ட தானே நீங்க உங்களுக்கு மாத்ததுக்கு வழி பார்க்கணும். அப்போ அதற்கான செயல்பாடுகள்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அந்த கட்சியினுடைய உள்கட்டமைப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான பஞ்சாயத்து வரைக்கும் போகக்கூடிய ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்களுடைய நன்மதிப்பை பெற பல ஊர்கள்ல நியமனமா ஒரு பொறுப்பாளரே சரியா போடல, கொடியேற்றது கூட முடியல. யார் ஒரு சில ஊர்கள், நிறைய ஊர்கள் நான் சொல்லலாம் இல்ல, ஏன்னா முன்னோருக்கு ஆள் இல்லைங்கிறாங்களா, எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்ல, சரியான ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ எடுத்து செய்ய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கேண்டிடேட் 234 கேண்டிடேட் இருக்காங்க சார். இல்ல இருக்காங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்க ஆள் இல்லைன்றீங்க. நேற்று தினம் கூட பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட பக்கத்தில் அரண்வாயில்ங்கிற இடத்துல தம்பி ராஜாங்கிற ஒரு வழக்கறிஞர் அலுவலகம் திறக்கிறாரு. மாவட்ட செயலாளர் தலைமையில் அந்த ஏரியாவே கலக்கட்டுது. அவங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஆள் இல்லைங்கிறது வந்து இது எல்லாமே வந்து இந்த ஊடகங்கள் கட்டமைக்கிற ஒரு தப்பான ஒரு விஷயம். ஊடகங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளுடைய அவங்களுடைய ஆட்கள் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு தவறான ஒரு விஷயம். இங்கே எந்த இடத்துல ஆள் இல்லைன்னு சொல்லுங்கள், எந்த இடத்துல ஆள் இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் இருக்காங்க. விஜயினுடைய ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க தெளிவா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 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 ஆளுநர் அவர்களை வந்து சந்திச்சார் விஜய் அவர்கள் வந்து போய் சந்திக்கிறாங்க. இந்த அண்ணா பல்கலை பாலியல் விவகாரமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. போனார். தேநீர் விருந்துல கலந்துக்கல. தேநீர் விருந்துல ஏன் கலந்துக்கல? இல்ல அதெல்லாம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, அப்ப இவரு ஒரு தேநீர் விருந்துல ஏன் கலந்துக்கலன்னா, தேநீர் விருந்து கலந்துக்காததுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா அரசியல். நீங்க ஆளுநரை புறக்கணிக்க இல்ல, ஆளுநரே கொண்டு கொடுத்தா மனு எப்படி தீர்வு? ஆளுநரை புறக்கணிக்கிறான்னு சொல்ல வரல. இங்க என்ன ஒரு அரசியல் நடக்குது தெரியுமா? இப்போ கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தேநீர் விருந்த புறக்கணிக்கிறேன்னு முதலமைச்சர் அறிவிச்சாரு. அவங்க ஆனா முதலமைச்சர் போய் கூட்டணி இருங்க வர அப்போ அவங்க வந்து புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில கூட்டணி கட்சிகள் எல்லாம் எல்லாரையுமே ஒதுக்கி விட்டுட்டு இவர் போய் உட்கார்ந்துட்டு நிகழ்ச்சியை அட்டன் பண்ணிட்டு வந்தாருன்னு நேரடி அரசியல் எதிரியா இருக்கக்கூடிய அவரை சந்திக்கிறத தவிர்க்கணுங்கிறதா நோக்கமே தவிர ஆளுநரை தவிர்க்கணுங்கிறது நோக்கம் இல்ல. இரு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? தீர்வு கிடைக்கும் நினைச்சுதானே நீங்க ஆளுநர்கிட்ட போய் அந்த அறிக்கை? கண்டிப்பா. இப்போ அவர் கொடுக்குற தேநீர் விருந்த புறக்கணிக்க அப்ப நீங்க அப்ப தமிழ்நாட்டுல இப்படிலாம் செஞ்சாதான் அரசியல்ல பயணிக்கிற ஒரு நிலை தாண்டி கொள்கை தலைவர்களை யார நியமிக்கணும், அதுலயே ஒரு சர்ச்சை போனுச்சு. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. இல்ல பொதுவா இது ஆளுநரை சந்திக்கிறது ஒரு தெளிவான ஒரு விஷயம் இருக்குது. ஆளுநரை சந்திக்காததுக்கு ஒரே ஒரு காரணம்னா நேரடி அரசியல் எதிரியாக கருதுகிற தற்போதைய தமிழக முதலமைச்சரை நேருக்கு நேர் சந்திச்சு அவர்கிட்ட ஒரு ஆர்டிஃபிஷியலாக சிரிச்சு பேசி அந்த ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ண வேணான்றதுக்காக அவங்க அவாய்ட் பண்ணது தான் என்னுடைய கருத்து அதுவாக தான் இருக்கும். பட் ஆளுநரை அவங்க அவாய்ட் பண்ணலை. இதுதான் அரசியலுங்கிறது அவருடைய நிலைப்பாடும் கிடையாது. இப்போ வரைக்கும் திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கல. அன்னைக்கு ஆளுநர் அவர்களை சந்திச்சு வெளியில வந்தது கூட விமர்சனமா உள்ளாச்சுது. பத்திரிகையாளர்களை ப்ரெஸ் மீட் போடுறாங்க, சந்திக்காமே போயிட்டாங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு செல்லும் போதும் கூட சரி, பத்திரிகையாளர் சந்திக்காத காரணம் என்ன சார்? நம்ம பல பேரை விமர்சிக்கிறோம். மோடி அவர்களே பத்திரிகையாளர் சந்திக்கல சொல்லி பல பேர் விமர்சிக்கிறாங்க. இல்ல இது வந்து பரவலா எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா தான். இல்ல என்ன காரணம்? இல்ல இதுக்கு குறிப்பா பதில் அவர் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா
இது வரைக்கும் அவர் வந்து பயணித்து வந்த விதங்கள் ஒரு காலகட்டத்தில் பேசவே மாட்டார். ஒரு சில ஒரு 2 வார்த்தை 10 கேள்வி கேட்டால் 2 வார்த்தையில பதில் சொல்லக்கூடியவர். ஸ்கிரிப்ட் கொடுத்தா பேச இல்லை கூட பேசுறாங்க. இல்லை அப்படி பயணித்து வந்தவர் இன்னைக்கு மைக்கு பிடிச்சாருன்னா ஏறி அதிருது. அடுத்த நகர்வில் அதுவும் இருக்கும். ஏன்னா இந்த கேள்வி அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவர் ஏன் பத்திரிகையாளர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. பட் ஆனா அது நம்மளுடைய சுய கருத்துங்கிறதுல இது நம்ம எதுவுமே திணிக்க முடியாது. நம்ம மற்றவங்களை விமர்சிக்கும் போது இப்போ நம்ம வந்து யாராலும் விமர்சிச்சிடலாம். ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டுனா அரசியல்னா பல்வேறு விமர்சனங்கள் வரும், எல்லாத்தையும் தாங்கி தான் போகணும். கண்டிப்பா பல தலைவர்கள் சொல்றாங்க, பல தலைவர் இதை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா இது உங்களுடைய கேள்வியாவே அவருக்கு போட்டும். அவருடைய மாவட்ட செயலாளர்கள் பார்க்கட்டும் கேட்கட்டும். ஏன் விடை தெரியாத இல்ல விடை தெரியாதுன்றதை விட அது அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில விஷயங்கள் வந்து தலைமை அதெல்லாம் மக்கள் எப்படி இதை ஏற்றுப்பாங்க நான் கேட்கிறேன். தலைவரா இருந்தா இல்ல பல பேரை இப்போ மக்களுக்கு இல்ல பரந்தூர் விமான நிலையம் சென்றாங்க போறாங்க, ஓகே. இதை முன்கூட்டியே இப்போ ஒரு கட்சி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கு. என்னன்னா பிறந்த குழந்தை உடனே எழுந்து நடந்து ஓடி பள்ளிக்கூடம் போய் டக்குன்னு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டு மாசம் 1 லட்சம் சம்பாரிச்சிடுன்றத மக்கள் எதிர்பார்க்கல. அப்ப திமுக குற்றஞ்சாட்டத்தை ஏத்துக்கிறீங்களா? வந்த உடனே சிஎம் ஆயிரணும், வந்த உடனே பல பேர் வந்த உடனே முதல் துணை முதல்வர் ஆகலையா? துணை முதல்வர் ஆகலையா? அப்போ வந்த உடனே இதுக்கு நம்ம தயாரா தானே இருக்கணும். வந்த உடனே இல்ல இதுக்கும் தயாரா தானே இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கட்சியும் ஒரு மக்கள் கொடுத்த வாக்குனால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆதரவுனா இங்க இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுடைய ஆதரவு. சார் நீங்க பதில் கருத்து வைக்கிறீங்க, அப்ப நம்ம இதுக்கும் தயாரா தானே இருக்கணும். கண்டிப்பா இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமான விடை இருக்குது. 2026 தேர்தல் எல்லாத்துக்குமான விடை இருக்குது. அவங்க திமுக குற்றம் சாட்டுற குற்றங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொன்றா சொல்லுங்களேன். அது ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்றேன். எல்லா மிஸ்டேக்கும் அவங்க கிட்ட தான் இருக்கும். கம்ப்ளீட்டா எல்லா மிஸ்டேக்கும் அவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்க எதெல்லாம் பார்த்து திமுக பயங்கரமா பயப்படுது. தாவேக்கா பார்த்து இன்னைக்கு திமுக வந்து நிச்சயமா அல்ல. அதாவது விஜய் சார் ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். இவங்க அடுத்து 1 வருஷத்துக்கு தூங்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு தூக்கம் கிடையாது. நீங்க அடுத்து என்ன பண்ணுவாரு ஒட்டுமொத்த திமுகவினுடைய. ஏன்னா எடப்பாடியாருக்கோ இல்லை வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடியதை விட பயம் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க தான் அடுத்து வந்து யார சொல்ற இளவரசரை கொண்டு வந்து அரியணை ஏற்ற முயற்சியில் இருக்கிறாங்க. அதிமுக பெருசா எதிர்க்க மாட்டேங்கிறாரு விஜய் அவர்கள். எதிர்க்க மாட்டேங்கிறாருங்கிறத விட அவங்க வந்துரும் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு உடன்பாடுக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலை தான். வந்துரும் கண்டிப்பா வந்துரும். வரக்கூடிய தெரிய வரும். ஜனநாயகமா பணநாயகமா 26 தெரியும். நிச்சயமா ஜனநாயகன் தான். 26 தேர்தல் நிச்சயமா ஜனநாயகனுடைய தேர்தல். அது ஜனநாயகனுடைய ஆட்சி. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்துமிக்க நன்றி.